Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி பேஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துகிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் ப்ராஃபிட்ஸை கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பேசின வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அனலைஸ் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் என்னோடய மைக் சம் ஆஃப் த ப்ராப்ளம் எனக்கு தெரியல. ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்னோடய வாய்ஸ் கிளியராக இல்லை. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ண தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளார போயிடலாம். இந்த டிமாண்ட் கொடுத்துருந்தேன். ஃபார்வர்ட் டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட் பண்ணிட்டு மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்ல இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லிக்விடிட்டி கிளாஸ் பார்க்கும்போது இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது லிக்விடிட்டி. ஆமாம் ப்ரோ, அதான் பார்த்தோம். ஸோ லிக்விடிட்டியாக வந்திருக்கு. இது எல்லாமே பை செல் லிக்விடிட்டி. நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லிக்விடிட்டி சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இது எல்லாமே ஹை. அதான் இப்போ இது ஃபுல்லா லிக்விடிட்டி, ஓகேங்களா? லிக்விடிட்டி அப்படியே பார்த்து பழகிக்கணும். ஓகே ஓகே ப்ரோ. இங்க இருந்து இப்போ இதை கூட நம்ம விவசாயம் எடுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு பிஓஎஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மூமெண்ட் எப்படி இருக்கு இப்போ இதுலயே நான் சொல்றேன். நீங்க அப்படியே இது பேக் டெஸ்ட் பண்ணும்போது இது பார்த்து பழகிக்கணும். இந்த பிஓஎஸ் எப்படி இருக்கு? அப்படியே டிராப் கேண்டல் டிராப்பா இருக்கா? இது டிராப்பா இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும்? இந்த ஹைய இந்த டிராப்பா இருக்கு. இதோட ஹை ஒரு சூப்பரான லிக்விடிட்டி, ஓகேங்களா? இதுல நம்ம எந்த சப்ளை எடுத்தாலும் ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? ஏன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபுல்லா ஒரு டிராப் மூமெண்டா இருக்கு. அப்ப இந்த ஹை ஒரு டிராப் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இது லிக்விடிட்டி. அப்போ இதுக்கு மேல இங்க ஸ்ட்ரக்சர் கிடையாது, மேலேயும் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இங்கேயும் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ இந்த ஹையை ஹிட் பண்ணிட்டு அடுத்து நமக்கு இந்த சப்ளைல இருந்து செல் ஆகலாம், ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பாது. லிக்விடிட்டி எல்லாமே லிக்விடிட்டி. இதுல இருந்து நமக்கு செல் ஆகலாம். அப்படியே இந்த சப்ளைவும் எப்படி இருக்குன்றத பார்க்கும்போது இதுவும் ஒரு லிக்விடிட்டியா இருக்கு. எப்படி இருக்கு? இந்த லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து இப்படி வரான், பை செல் லிக்விடிட்டி இங்க இருந்து தான் வந்திருக்கான். இந்த ஹைல இருந்து தான் இப்படி வந்திருக்கான், ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க இருக்கக்கூடிய சப்ளைல நம்ம எந்த ஒரு கண்ட்ரோலும் பார்க்க கூடாது. ஏன்னா இது 5 மினிட் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறது 4 ஹவர், ஓகேங்களா? கண்ட்ரோல் எடுத்துருக்கிறது 4 ஹவர். மேல இங்க எடுத்துருக்கிறது 5 மினிட். இந்த சப்ளைஸ் நம்ம எடுக்கக்கூடாது. 4 ஹவர்னுடைய பவர் என்ன பண்ணுனா மேல இருக்கக்கூடிய இந்த ஹை அடிச்சோம். அப்போ இந்த சப்ளைஸ் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. ஸோ லிக்விடிட்டின்றது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு, இப்படி, ஓகேங்களா? சரி, அப்போ இந்த ஹை எடுத்தா நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் சோர்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் மார்னிங் வீடியோல. ஓகே, இங்க சோர்ஸ் பண்ணிட்டோம். சோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா பெருசாக தான் இருக்கும். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ இங்க சோர்ஸ் பண்ணிட்டான். 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல அப்படியே பாருங்க டிமாண்ட் என்னெல்லாம் இருக்கு நோட் பண்ணுங்க. இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்க ஒரு பிளாக் கலர் கேண்டல் இருக்கு, இங்க ஒரு கேண்டல் இருக்கு. ஸோ இப்போ இது நமக்கு
மேலே வந்து ப்ரீ மெம்பராக இருக்குது. இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தோம், எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சர் போடும்போது ஃபிளிப் இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். ஃபிளிப் நீங்க பார்த்து என்ட்ரி போறீங்களோ இல்லையோ, ஃபிளிப் இருக்கிறது தெரியாம ஒரு என்ட்ரி போயிடக்கூடாது. ஃபிளிப்ல என்ட்ரி போறீங்களோ இல்லையோ, ஃபிளிப் இருக்கு இல்ல அப்படின்னு தெரியாம ஒரு என்ட்ரியை அப்ரோச் பண்ணி ராங் என்ட்ரி போடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஜோன்ல ஃபிளிப் கிடைச்சிருச்சா? ஓகே ப்ரோ. ஸோ இங்க வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்விங் ஃபுல்லாவே ஃபிளிப் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரேக் ஆயிருக்கு. இங்க இருந்து நம்ம எடுக்கலாம். இது பிரேக். இதுவும் வந்து நமக்கு இது பிரேக் கேண்டில் வந்து இங்க இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் நமக்கு இங்க மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு. மிட்டிகேட்டட். இது ஒண்ணு அவைலபிளா இருக்கு. இது ஒண்ணு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? கரெக்ட்டா? ஓகே ப்ரோ. ஸோ இதுல என்ட்ரி போடுறோம் அப்படின்னா, இந்த என்ட்ரிக்கு எஸ்எல் எங்க வைக்கணும்? கடைசி லோல வைக்கணும் ப்ரோ அது. கேண்டில் லோல். என்ட்ரி வந்து நம்ம இப்படி போடுவோம். கொஞ்சம் தூக்கி இங்க இருக்கக்கூடிய இப்ப தூக்கி போடும்போது நமக்கு அதுல ஒரு ரூல் கிரியேட் ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ்ல கூட என்ட்ரி போடலாம். இப்படி இந்த மாதிரி கூட போடலாம். சும்மா நம்ம தூக்கி போடுறதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் அது மேல போய் வச்சிடணும். சிம்பிள். ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்ட்ல நம்ம என்ட்ரி போடணும்னா, லோல இப்படி எஸ்எல் வைக்கணும். அப்போ இதில் நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா, இதுவும் நம்ம தூக்கி தான் வைக்கணும். ஒருவேளை இந்த இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த இம்பேலன்ஸ் இருக்கு. கொஞ்சம் இப்படி கீழே கூட இறக்கி போடணும். இது நமக்கு மிட்டிகேட் தான். ஸோ இதோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே நம்ம இப்படி வைக்கணும். பெருசா இருக்கு அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கேண்டல் இதுக்கு கீழே நம்ம இப்படி வைக்கணும். ஸோ 2 என்ட்ரி போட்டிருந்தாலுமே ட்ரிகர் தான். ஓகேங்களா? நம்ம ஒரு என்ட்ரி மட்டுமே பேசலாம். ஸோ இப்படி ஒரு என்ட்ரி, ரெண்டுமே சேர்த்து ஒரு என்ட்ரியா போடுறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ட்ரி. இங்கேயும் போய் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம்னா அது கிடைக்காது. ஓகேங்களா? என்ட்ரி இதுதான் வந்து கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? பிரேக் ஈவன் பண்ணிட்டான். பிரேக் ஈவன் பண்ணிட்டானா? ஆமா ப்ரோ. இப்போ எஸ்எல் எடுத்து இப்போ மூவ் பண்ணி வச்சாங்க. அவ்வளவுதான். இந்த என்ட்ரி இப்போ பிரேக் ஈவன்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? டிபி வந்து இந்த ஹை. இதுதான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. ஈஸி தானே இருக்கு இந்த என்ட்ரி நம்ம பார்த்து இப்போ இது நாள் வரைக்கும் பார்த்த கிளாஸ்ல ஈஸியாக தானே இருக்கு. ஆமா ப்ரோ. ஈஸியா தான் ப்ரோ. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரி இதுல போய் நம்ம கிரிட்டிக்கலா யோசிக்கணும். நம்ம வந்து இதுல பெரிய ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுதான் என்ட்ரி. நார்மலான என்ட்ரி தான். அப்படியே போய் நம்ம அப்ரோச் பண்ணணும். அதுல தான் இருக்கு கஷ்டம். அந்த என்ட்ரியை கையால போடணும். அது வந்து பயப்படாம போட்டுடணும். அதுல தான் உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் இருக்கு. இது இப்போ பிரேக் ஈவன் என்ட்ரி தான். அவ்வளவுதான். ஸோ நான் வந்து இந்த என்ட்ரி போகல. மார்னிங் வீடியோல சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து ஒரு 6 7 ட்ரேடு நான் 8 ட்ரேடு சம்திங் எடுத்திருந்தேன். ஒரு 4 வந்து பிரேக் ஈவன். மிச்ச 4 வந்து எனக்கு வந்து எஸ்எல் அடிச்சிச்சு. அதனால ஒரு என்ட்ரி இப்போ எனக்கு ரன்னிங்ல இருக்கு. இது வந்து டிபி அடிச்சிட்டாலே எனக்கு ஓவராலா எல்லாமே கவர் ஆயிரும். பெரிய ப்ராஃபிட்டும் வந்துடும். அதனால இது டிபி அடிக்கிறவங்க நான் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்தது ஏயுடி ஜேபிஒய் இதையும் பார்த்துடலாம். இந்த என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியோட சப்ளை பேஸ் பண்ணி 4 ஹவர்ல சோச்சு அந்த 4 ஹவர்ல இங்க இருக்கக்கூடிய சப்ளைல என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளைலையும் நான் டிஸ்கார்ட்லேயும் வந்து அப்டேட் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல செல் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இதுல ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் டிஸ்கார்ட்ல. ஸோ இதுல வந்து சப்ளைல மிட்டிகேட் பண்றான். 15 மினிட்ஸ் போடுறோம். 15 மினிட்ஸ்ல ரீகன்வெர்ட் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் ரீகன்வெர்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 5 மினிட் போகும். ஓகேங்களா? 5 மினிட்ல இந்த இடத்துல ஒரு பிரேக்கு, இந்த இடத்துல பிரேக்கு, இந்த இடத்துல சப்ளைஸ் வந்து இருக்கு. ரைட்டா? ஓகே ப்ரோ. இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு. ஓகே. இங்க இருக்கு.
இங்க கூட இருக்கு, இதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த சப்ளைஸ்ல செல் வந்து போகும். மார்க்கெட் என்ன பண்றான், சப்ளைக்கே வரல, வராம கீழே போயிட்டான். ஸோ இங்க ஒரு பிரேக்கும் நடந்திருக்கு, இந்த லோவும் எடுத்திருக்கான். ஸோ அப்பயும் வந்து நமக்கு சப்ளைஸுக்கு வரல. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படியே பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகலாம் ஃபில்டர் பண்றதுக்கு. நம்ம கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பிஓஎஸ் எடுக்கலாம். இந்த டைம் ஃப்ரேமுக்கு இதுதான் பிஓஎஸ். ஓகேங்களா? இது பிஓஎஸ். அதே இந்த டைம் ஃப்ரேமுக்கு இது பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போ இது ஒரு பிரேக்கு, நெக்ஸ்ட் இது ஒரு பிரேக். ஓகே, இப்போ இந்த பிரேக்ல இது டிமாண்ட் இருக்கா? டிமாண்ட் இருக்கா? என்ன ப்ரோ கிடைச்சிருக்கீங்க? ஃபிளிப்னா தள்ளி வந்து தான் ப்ரோ வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு. இப்போ இங்க சோர்ஸ் மட்டும்தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த லோல சோர்ஸ் மட்டும்தான் ஆயிருக்கு, ஃபிளிப் ஆகல. ஸோ வீடியோல சொல்லியிருந்தேன், ஃபிளிப்ன்றது இங்க தான் வந்து நடக்குது அப்படின்ட்டு, இந்த இந்த கேண்டல்ல. ஓகேங்களா? அப்போ இந்த கேண்டல் வந்து ஃபிளிப் நடக்குது. ஸோ இதுல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஃபிளிப் எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்க நமக்கு ஃபிளிப் வந்து இல்லை. சரி, இந்த பிரேக் எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரை, இப்போ மேல வந்து சப்ளைஸ் எல்லாம் இருக்கு, அதை எரேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை 1 ஹவருக்கு போகலாம். 1 ஹவருக்கு போயிட்டு இந்த சப்ளைல இருந்து செல் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்னிங் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளை பிரேக் ஆயிருக்கு, நோ கன்ஃபர்மேஷன்ல பிரேக் ஆயிருக்கு, இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். இதை எடுத்தாச்சு. இந்த சப்ளைல நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதுலயும் கன்ஃபர்மேஷன் தான் பார்க்க சொல்லியிருந்தேன். ரைட்டா? சரி, இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் போகலாம். 1 ஹவர் 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் என்ன பண்றோம், எடுக்கிறோம். இது ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கு, இதுல ஒண்ணு இருக்கு. ஸோ 3 ரீஃபைன்மெண்ட் இருக்கு இந்த இடத்துல. ஸோ மேல இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்ல இப்போ மிட்டிகேட் பண்ணல. இந்த 2 ரீஃபைன்மெண்ட்ல மிட்டிகேட் பண்ணனால 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இந்த லோ எடுத்தா செல் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ போய் ஒன்ஸ் போய் பார்த்துருங்க. இந்த லோ எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், லோ எடுத்துட்டோம். சப்ளை எடுக்கணும். சப்ளை எடுத்து செல் பண்ணலாம். இது சப்ளைவா? வேற இது ஒரு சப்ளை, அடுத்து இது ஒரு சப்ளை. ஸோ செல் பண்ணலாம் இதில். ஓகேங்களா? இப்போ நம்ம 1 மினிட்ல இருக்கோம். ஓகேங்களா? செல் வந்து மார்க்கெட் வந்து இங்க மிட்டிகேட் பண்றான். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும். 1 மினிட் நம்ம லோ டைம் ஃப்ரேம் வந்துட்டா ஒரு விஷயத்த பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பார்க்கலாம் சொல்லுங்க? செஷன்ஸ். அவ்வளோதான். எந்த செஷன்ல பண்ணக்கூடாது நம்ம? ஏசியன் சிஸ்டம். நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தது ஏசியன் செஷன்ல பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் நம்ம 15 மினிட்ஸ் 1 ஹவருக்கு கீழே வந்து 4 ஹவர்ல கூட நீங்க பண்ணிடுங்க. 4 ஹவர்ல செஷன்ஸ் தேவையில்லை, 1 ஹவர்ல கூட தேவையில்லை. நீங்க 1 ஹவர் தாண்டி கீழே வர ஆரம்பிச்சிட்டீங்கனாலே செஷன்ஸ் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா லாஸ் தான். ஓகேங்களா? அப்போ இப்போ இது ஏசியனா இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது. என்ன பண்ணிருக்கான், ஏசியன் தானே? ஸோ இது ஏசியன். ஏசியன்ல அப்ரோச்சே பண்ணக்கூடாது, விட்டுறணும், வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நீங்க வந்து லண்டனுக்கு முன்னாடி தான் ட்ரேட் செட்டப்பே போடணும். லண்டனுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி. சரி, ஓகே. இப்போ இங்க ஒரு ரீஃபைன்மெண்ட் நம்ம பெண்டிங்ல இருக்கு, ஸ்டில் மிட்டிகேட் ஆகல. இது என்ன பண்ணிருக்கான், இந்த இடத்துல மிட்டிகேட் பண்றான். ஓகேங்களா? சரி, இப்போ இது மிட்டிகேட் பண்றான். இது எந்த டைம் ஃப்ரேம்னு பார்த்துக்கலாம், அதையும் செக் பண்ணிக்கலாம். அதுவும் ஏசியன் தான், பண்ண வேண்டாம், விட்டுறலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஏசியன்றனால ஏசியன்ல மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இப்போ மேலே போயிடலாம். சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டா நம்ம என்ன என்ன பண்ணலாம் பிளான் சொல்லுங்க? டைம் ஃப்ரேம்ல நீங்க தான் சொல்லணும்.
உங்களுக்கு எது தோணுதோ அதை சொல்லுங்க. தப்போ ரைட்டா சொல்லுங்க. இது எந்த டைம் ஃப்ரேமோட சப்ளை ப்ரோ? அது 4 ஹவரோட. ஆ. அப்போ 4 ஹவர் பரவாயில்ல. அப்போ சப்ளை வந்து 4 ஹவர்ல பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிளிப் எடுத்து பை பண்ணலாம். ரைட்டா? சரி, இப்போ இன்னொரு விஷயத்த பாத்துங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இப்போ நம்ம இங்க போட்ட பிளான் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணிட்டு வரணும். போட்ட பிளான் 1 மினிட்ல ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாருங்க 1 மினிட்ல இந்த இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னா இங்க போயிட்டு எங்கேயாவது ஃபிளிப் பை டிமாண்ட் எடுத்து பை பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம என்ட்ரியோட டைம் தான் வந்து லோ டைம். பிளான் எல்லாம் 4 ஹவர்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்போ 4 ஹவர் கரெக்டா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம 4 ஹவர் போறோம். இந்த 4 ஹவர் எதுக்கு வந்தோம்? டெய்லிக்கு வந்தோம். டெய்லியோட சப்ளை என்ன பண்ணியிருக்கான்? ஸ்டில் பிரேக் ஆகல. ஓகேங்களா? அப்புறம் அப்படியே கொஞ்சம் மியூட் போட்டுருங்க. டெய்லியோட சப்ளை வந்து ஸ்டில் நமக்கு பிரேக் ஆகல. அந்த டெய்லிக்கு உள்ளதான் வரோம் நம்ம 4 ஹவருக்கு. 4 ஹவரோட சப்ளையும் ஸ்டில் பிரேக் ஆகல. பிரேக் ஆகிறதுக்கு நான் 8 மினிட் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டில் வந்து பிரேக் ஆகல. இப்போ நம்ம 4 ஹவர்ல மிட்டிகேட் பண்ணா இந்த இடத்துல இந்த இடத்துல பிஓஎஸ் அண்ட் சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கான். அப்போ நம்ம செல்லுன்னு பார்த்தா இங்க தான் செல்லு போகணும். இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு கொஞ்சம் மேல. இதுதான் வந்து என்ட்ரியோட செட்டப்பே இதுதான். இப்படிதான் நம்ம என்ட்ரி வந்து போகும். ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ்லோ இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இதுதான் என்ட்ரி செட்டப். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துலயும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு செல் வந்து ட்ரை பண்றோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாம இப்படியும் வரலாம். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது மேனிபுலேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா உள்ள போறோம், நம்ம டைம் ஃப்ரேமுக்கு உள்ள போறோம். ஸோ இந்த என்ட்ரியில இது என்ட்ரி பாயிண்ட், எஸ்எல் பாயிண்ட் இங்க இருக்கு. மார்க்கெட் லோவர் டைம் ஃப்ரேம்ல இதுக்குள்ள எத்தனை எஸ்எல் வேணாலும் அடிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம லோ டைம் ஃப்ரேம் போகும்போது. ஆனா ஆக்சுவல் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் சொன்னது இதுதான், இங்கதான் என்ட்ரி போன்னு சொல்லியிருக்கு. அதோட எஸ்எலுக்கு போகாது. ஆனா உள்ள போகும்போது 50 எஸ்எல் கூட அடிக்கலாம். அடிச்சுட்டு அப்புறமா கீழே வரணும். ஸோ நம்ம ஒரு டைம் தான் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போடணும். ஆனா இது வந்து 4 ஹவர்ல நான் என்ட்ரி வந்து ட்ரை பண்ண மாட்டேன் எப்பயுமே. 4 ஹவர்ல இருக்குன்னா மறுபடியும் நான் கன்ஃபர்மேஷன் பார்த்து 15 மினிட்ஸ் போவேன். அப்போ நம்ம 15 மினிட்ஸ் போறோம் அப்படின்னா நம்ம என்ட்ரிய ரொம்ப அக்யூரேட்டா எடுக்கணும். ஏன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து உள்ள வரும். அப்போ உள்ள வரும்போது மேனிபுலேஷன்ஸ் அதிகமா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த இடத்துல. அப்போ எல்லா கிரைட்டீரியாவும் பார்க்கணும். இப்போ செஷன் பார்த்தனால நான் இப்போ எஸ்கேப் ஆயிட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 4 ஹவருக்கு போறோம். 4 ஹவர் பிரேக் ஆனாதான் நமக்கு ட்ரெண்ட் வந்து பை ஆகும். 4 ஹவர் பிரேக் ஆனாதான் நமக்கு எடுத்த இந்த 4 ஹவர் சப்ளை பிரேக் ஆகும். அப்புறம் டெய்லி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டெய்லி பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த ஹையை போய் எடுத்துரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஹை எடுத்துரும். இதை வந்து ஞாபகத்துக்கு வச்சுங்க. இப்போ 4 ஹவர் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஹை போகுமா, இந்த டெய்லியோட சப்ளையும் பிரேக் ஆகுமா அப்படின்றது எப்படி பார்க்கலாம்னா நம்ம செகண்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி 50% மிட்டிகேஷன் 50% மிட்டிகேஷன் பண்ணிட்டு எகைன் மேல வரான் அப்படின்னா ஒண்ணு ரீட்ரேஸ்மெண்ட் சப்ளைக்காக வரும். அந்த சப்ளையும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல போயிடும். ஏன்னா எடுத்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ண டிமாண்டுக்கு எகைன் மிட்டிகேட் பண்ண வரானா ஃபெயில் பண்றதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ண வரலாம். இந்த 4 ஹவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போயிடும். சரி, இப்போ இந்த 4 ஹவர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிளிப் எடுக்கிறோம். ஃபிளிப் எடுத்து இந்த ஹை வரைக்கும் மட்டும் நம்ம டிபியை போடுறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் சொன்ன பிளான் எல்லாம் நான் ஏதாவது தனியா கிரியேட் பண்ணி சொன்னேன்னா இல்ல நம்ம கிளாஸ்ல இது நாள் வரைக்கும் பார்த்த கிளாஸ்ல இருந்து நான் சொன்னேன்னா bro? நம்ம கிளாஸ்ல இருந்து தான் ப்ரோ கிளாஸ்ல பார்த்தேன். அவ்வளவுதான். நம்ம கிளாஸ்லயே எல்லாமே இருக்கு. அதை நம்ம திங்க் பண்ணணும். அவ்வளவு திங்க் பண்ண கத்துக்கணும். அதுதான் அந்த ட்ரைனிங் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது நீங்களே திங்க் பண்ண விஷயம் நான் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் அந்த ட்ரைனிங் வந்து 5 மந்த் இருக்கும். ஸோ இப்படி நடந்தா நம்ம இப்படி பண்ணலான்றத எல்லா இடத்துலயும் இருக்கும் bro. இப்போ
ஒரு பியூஎஸ் இருக்கு, சோர்ஸ் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. அத நம்ம தான் கண்டுபிடிச்சு, நம்ம தான் பிளான் வந்து கிரியேட் பண்ணணும். அத கிரியேட் பண்ணா மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட் வந்து வரும். அது நம்ம பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. சரி. கிளாஸ்க்கு போவோமா? புரிஞ்சுது ப்ரோ. அத விட ப்ரோ, நான் அந்த முன்னாடி சொன்னது நானே ஒரு ஒரு கிளாஸ்ல ஒண்ணு படிச்சேன் அப்படின்னு. அந்த இது இப்ப இந்த சப்ளை டிமாண்ட்ல இவ்வளவு விஷயம் இருக்குன்னே தெரியாது ப்ரோ. அவங்க என்னன்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்கை என்ட்ரின்னு சொல்லி அது சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. அப்புறமா அந்த சப்ளை டிமாண்டுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃப்ளூ ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருந்தாங்க. அந்த இண்டிகேட்டரை வச்சு சப்ளை டிமாண்ட் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் வச்சு சுத்தி கொண்டு திரிஞ்சேன் நான். அந்த அந்த இந்த இது இந்த இதுதான் ப்ரோ. இந்த இண்டிகேட்டர் தான் தந்தாங்க. அது அது என்ன செய்யறதுன்னு தெரியும். இந்த இப்படி டிமாண்ட் சப்ளைய மார்க் பண்ணி காட்டும் ப்ரோ. அது இதத்தான் சொல்லி தந்தாங்க. இது டிமாண்ட், இது சப்ளை, இத பிரேக் பண்ண அடுத்தது அப்படிதான் சொல்லி தந்தாங்க. இதுல இவ்வளவு விஷயம் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இது இது புரியாம தான் இந்த இந்த இண்டிகேட்டர் வச்சு இத வச்சு நிறைய லெஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அதெல்லாம் புரியுது. இப்பதான் ப்ரோ அது புரியுது மக்கள். அவன் இதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்திருக்கிறான். இந்த விஷயத்த இதுக்காகத்தான் பண்ணியிருக்கிறான். அப்படின்றது இப்பதான் புரியுது. இப்ப நார்மலா ஒரு 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 கொஞ்சம் போய் பிசி ஆன் பண்ணி ட்ரேடிங் வியூல போயிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே தெரியுது. ஓகே இதுக்காகத்தான் இதான் நடக்குது. இந்த இடத்துல இதான் நடந்திருக்கு. அப்படின்றது புரியுது. சின்ன சின்ன டவுட்ஸே தவிர மற்றும்படி அந்த இடத்துல இது நடந்திருக்கு. இதுக்காக இப்படி வேலை செஞ்சிருக்கான் அப்படின்றது புரியுது. இல்ல ப்ரோ நாங்க சம்டைம்ஸ் ஒருவேளை நாங்க ஹோம்வொர்க் பண்ணாம இருந்திருந்தோம்டா இந்த ட்ரைனிங் பீரியட் வர டைம்ல சத்தியமா ஒண்ணும் புரிஞ்சிருக்காது ப்ரோ. ஹோம்வொர்க் நீங்க பண்ண சொல்லி அதை பண்ணிட்டு வந்ததாலதான் இப்ப ஓரளவு விளங்கி வருது. இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு.